எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம். The book of 2 Thessalonians chapter 2 பக்கம் 284 புதிய ஏற்பாடுல வாசிங்க 1ல இருந்து. அன்றியும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் நாம் அவரிடத்திலே சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறது என்னவென்றால், ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துவின் நாள் சமீபமாய் இருக்கிறதாக சொல்லப்பட்டால், ஸ்டாப், அங்க கவனிங்க. உடனே கிறிஸ்துவின் நாள் வருகிறதாக கேள்விப்பட்டால் என்ன செய்யக்கூடாதான்? என்ன போட்டிருக்கு? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, என்ன போட்டிருக்கு? என்ன வசனம் தெரியாதனால உங்களெல்லாம் ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். படிங்க வசனத்தை. கிறிஸ்துவின் நாள் வருகிறது என்று சொன்னால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருன்னு போட்டிருக்கு பைபிள்ல. ஆனா கலங்கவும் சஞ்சலப்படும் பயங்காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இயேசு வர்றாரு இயேசு வர்றாருன்னு. இங்க பவுல் சொல்றாரு, என்ன செய்யாத? கிறிஸ்துவின் நாள் வருகிறது என்று சொன்னால் என்ன செய்யாத? கலங்காமலும் சஞ்சலப்படாமலும் இருங்கள். ஏன் அப்படி சொல்றாரு? எவ்விதத்தினாலும் உங்களை ஒருவனும் மோசம் பார்க்காதபடிக்கு, எவனும் உங்களை ஏமாத்தாதபடிக்கு. நிறைய டெலிவிஷன்லயே போட்டு மோசம் பார்க்கறாங்க, கவனிச்சுக்கிடுங்க. எவ்விதத்திலும் ஒருவனும் உங்களை என்ன செய்யாதபடிக்கு, மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாசதோ துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் என்ன செய்யாது? வராது. சரி, இது ஒரு ஆரம்பத்தில் இது படிச்சுட்டு இதுல ஒரு பிரேக். அதை அப்படியே மைண்ட்ல வச்சுங்க. இப்போ அப்படியே நேரா இப்போ மத்தேயு சுவிசேஷத்துக்கு வந்துடுங்க. 24ஆம் அதிகாரம் 1ல இருந்து படிங்க. இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளை எல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவர் இயேசு இடத்துல போய் சீஷர்கள் காட்டுறாங்க, ஆண்டவரே இந்த தேவாலயத்தை பாருங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இயேசு இடத்துல காட்டினார்கள். அப்ப இயேசு சொன்னார், இந்த இடத்துல ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் என்ன செய்யப்படும்? இடிப்பட்டு போகும் சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். உடனே சீஷர்கள் 3 கேள்வி கேட்டாங்க. அடுத்த வசனத்துல பார்த்துடலாமா என்ன 3 கேள்வின்னு? பின்பு அவர் ஒலிவ மலையில் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? கவனிச்சிங்களா? எது எப்பொழுது சம்பவிக்கும்? தேவாலயம் இடிக்கப்படும் சொன்னார் இயேசு, அது எப்பொழுது சம்பவிக்கும் அப்படின்னு சொல்லி சீஷர்கள் கேட்டாங்க. முதல் கேள்வி. 2வது கேள்வி என்ன? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? 3 கேள்வி. முதல் கேள்வி, எருசலேமின் தேவாலயம் எப்பொழுது இடிக்கப்படும்? 2வது கேள்வி என்னது? உம்முடைய வருகை எப்பொழுது? அடுத்தது உலகத்தின் முடிவு எப்பொழுது? கவனிச்சிங்களா? இப்போ இந்த சீஷர்கள் இயேசுவிடத்துல பேசின நேரத்தில் முக்கியமான ஒண்ணு அந்த நேரத்தில் கிடையாது. என்ன கிடையாது? என்னங்க கிடையாது? சபை அப்போ கிடையாது. அது தெரிஞ்சுங்க. சீஷர்களுக்கு சபையை பத்தி கொஞ்சம் கூட என்னது சுத்தமா என்னன்னே தெரியாது. ஏன்னா சபை என்பது ஒரு ரகசியமாகவே வைக்கப்பட்டிருந்தது. பழைய ஏற்பாடுலயும் எந்த இடத்துலயும் சபையை பத்தி என்ன செய்யல, வெளிப்படுத்தப்படவே இல்லை. இயேசுவும் சபையை பத்தி என்ன செய்யல, எங்கேயுமே பேசல. புதிய ஏற்பாடுல மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 சுவிசேஷத்திலும் சபையை பத்தி எங்கேயுமே சொல்லல. ஒரே ஒரு இடத்துல இயேசு சொன்னார் பேதுருவை பார்த்து. ஆனா அதை வச்சு சபையை பத்தி விளங்கி கொள்ளவே முடியாது.
பேதுருவை பார்த்து என்ன சொன்னார்? இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை அப்படின்னு சொன்னாரு. ஆனா சபையை பத்தி யாருக்குமே என்ன செய்யாது, ஒண்ணுமே தெரியாது. அதனால சீஷர்கள் கேட்டாங்க, என்ன கேட்டாங்க? ஆண்டவரே, இந்த எருசலேமின் தேவாலயம் எப்பொழுது இடிக்கப்படும்? அடுத்தது உலகத்தின் முடிவுக்கும் உம்முடைய வருகைக்கும் அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டாங்க. சரி, கவனிச்சிங்களா? இயேசு கிறிஸ்து முதலாவது இந்த பூமிக்கு ஒரு தடவை வந்தார். அவர் வந்ததுனாலதான் நம்ம எல்லாம் இப்ப இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். இயேசு ஒரு முறை இந்த உலகத்துல வந்த பொழுது யாருக்காக வந்தார்? யாருக்காக இங்க வந்தாரு? இஸ்ரவேல் ஜனங்களுக்காக வந்தார். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை என்ன செய்யவில்லை? ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போ மத்தேயு 24 படிச்சீங்க. அந்த 24 வந்து கவனிக்கிறீங்களா? இந்த வேத புஸ்தகத்துல மத்தேயு சுவிசேஷம், மார்க்கு, லூக்கா இதெல்லாம் எழுதினாங்க. எழுதினவங்க யாரும் என்ன செய்யல? நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. நம்முடைய சபையார் எல்லாரும் வேதத்தை நன்றாய் கற்றுக்கொள்ளும்படி வந்திருக்கிறபடியால் தெரிந்து கொள்ளுங்கள். எந்த சுவிசேஷத்தை எழுதினவரும் அதிகாரம், வசன நம்பர்னு போட்டு என்ன செய்யல? எழுதல. நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க? வசன நம்பரையும் போட்டு அதிகாரத்தையும் போட்டு எளிய முறையில் படிக்கும்படிக்கு நமக்கு அதை பிரித்து கொடுத்திருக்கிறார்கள். இப்போ அதனால மத்தேயு 24 படிச்சோமே, அது எங்க ஆரம்பிக்குது தெரியுமா? 23:34 இருந்து படிக்கணும். அதை அப்பதான் அது புரியும் என்னன்னுட்டு. தீர்க்கதரிசிகளையும் ஞானிகளையும் வேத பாரகரையும் உங்களிடத்தில் அனுப்புகிறேன். அவர்களில் சிலரை கொன்று சிலுவைகளில் அறைவீர்கள். சிலரை உங்கள் ஆலயங்களில் வாரினால் அடித்து ஊருக்கு ஊர் துன்பப்படுத்துவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, நீதிமானாகிய ஆபேலின் ரத்தம் முதல் தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே நீங்கள் கொலை செய்த பரகியாவின் குமாரனாகிய சகரியாவின் இரத்தம் வரைக்கும் பூமியின் மேல் சிந்தப்பட்ட நீதிமான்களின் இரத்தப்பழியெல்லாம் உங்கள் மேல் வரும்படியாக இப்படி செய்வீர்கள். கவனிச்சிங்களா? இப்போ இது ஆரம்பிச்சுதான் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு, இவைகளெல்லாம் இந்த சந்ததியின் மேல் என்ன செய்யும்? வரும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்புறம் ஆண்டவர் எருசலேமை பார்த்து சொல்றாரு பாருங்க, எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்க்கும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன். உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு சரி, உங்கள் வீடுன்னு ஏதோ சொல்றாரு. எருசலேம் தேவாலயத்தை உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும் சொல்றார். ஏன் இப்படி சொன்னார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் தேசத்துக்கு தான் தேடி வந்தார். உங்களுக்காக எனக்காக வரல. இயேசு இந்த உலகத்துல எதுக்காக வந்தார்? காணாமற் போன இஸ்ரவேலின் ஆடுகளை தேடி வந்தார். சரி, அதை பத்தி எங்க போட்டிருக்குது? சகரியா 9:9 இருக்குது, படிங்க. சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே எம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். கவனிக்கிறீங்களா? இஸ்ரவேலின் ராஜா இஸ்ரவேலுக்கு வந்தார். இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டி ஆகிய மரியின் மேலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் தாழ்மையுள்ளவராக சாதாரணமாக ஒரு கழுத மேல ஏறி வந்ததுனால இவர் தான் ஆபிரகாம் உண்டாக்கினவர் கண்டுபிடிக்கல. ஏன்னா யோவான் சுவிசேஷத்துல ஒருத்தி சொல்றா, எங்களுக்கு இந்த கிணற்றை கொடுத்த எங்கள் யாக்கோபை காட்டிலும் நீர் பெரியவரோன்னு சொல்லி ஒருத்தி கேட்டா. யோவான் 8ஆம் அதிகாரத்தில் அங்கிருந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி வந்தீங்கன்னா அங்க ஒருத்தன் கேட்கறான், எங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை காட்டிலும் நீர் பெரியவரோ அப்படின்னு சொல்லி கேட்டான். இவர் யாரு? யாக்கோபை உண்டாக்கினவர் இவர் தான், ஆபிரகாமை உண்டாக்கினவர் இவர் தான். அவரிடத்துல வந்த பொழுது இயேசு முதல்ல என்ன பிரசங்கம் பண்ணார்? யாரு டக்குன்னு சொல்ல முடியும்? ஃபர்ஸ்ட் இயேசு பண்ண பிரசங்கம், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அப்படின்னு அர்த்தம் என்ன? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம். அந்த பரலோகத்தின் ராஜா உங்க பக்கத்திலே இருக்கிறாரு.
அதனால இந்த ராஜா ரொம்ப கிட்ட இருக்குது, மனம் திரும்புன்னு சொல்லி சொன்னார். அப்படி அர்த்தம் என்னன்னா, அந்த பரலோக ராஜ்யம் கிட்ட இருக்குதுன்னு சொல்லி குஷ்டரோகி சுத்தம் பண்ணாரு, குருடருக்கு பார்வை கொடுத்தாரு, செவிடரை கேட்க செஞ்சாரு. பரலோகத்துல இந்த பிரச்சனைலாம் இல்லைன்னு சொல்லி பரலோக ராஜ்யத்தை இந்த பூமிக்கு கொண்டு வந்தார். ஆனா அவங்க என்ன செய்யல, அவரை ஏத்துக்கல. அவர்கிட்ட என்ன சொன்னாங்க, இயேசுவிடத்துல எங்களுக்கு ராஜா வேண்டாம், எங்களுக்கு யார் வேணும், ராயன் வேணும் அப்படின்னு சொன்னார்கள். சொல்லி வெறுத்ததுனால எருசலேமே ஒன் டைம் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு. அப்பதான் சீஷர்கள் போய் எருசலேம் தேவாலயத்தை காட்டுறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இப்போ இந்த ஆலயத்தெல்லாம் பாக்குறீங்களே, ஒரு கல்லு மேல ஒரு கல்லு கூட என்ன செய்யாது, இருக்காது. அது மட்டும் இல்லை, சரித்திர பிரகாரமா நடந்தது. எத்தனை பேருக்கு தெரியும்? கிபி 70ஆம் நூற்றாண்டுல தீத்து ராயன் என்ன செஞ்சிட்டான், அந்த எருசலேம் தேவாலயத்தை இடிச்சு போட்டான். மத்தேயு 24:4 இருந்து படிக்கிறேன் பாருங்க. இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, ஒருவரும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நான் கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். கவனிக்கிறீங்களா? இதெல்லாம் வச்சு கடைசி காலத்தில் இது நடக்கும் சொல்லி கேட்ட கேள்வியை மறந்து போய் சம்பந்தம் இல்லாம பலர் பல காரியத்தை சொல்லி நீங்க அதை நினைச்சிட்டு ஏமாந்து போக கூடாது. ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும். ஆண்டவர் 3 கேள்விக்கு ஒரே இதில் பதில் சொல்லிட்டு இருக்கிறார். முதல் கேள்வி என்னது? எருசலேம் தேவாலயம் எப்பொழுது இடிக்கப்படும்? அப்ப ஆண்டவர் இயேசு எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டார் என்று சொல்லி இருக்குது. எருசலேமே எருசலேமேன்னு சொல்லி ஏன் கண்ணீர் விட்டாரு? கிபி 70ஆம் நூற்றாண்டுல அந்த தீத்துராயன் அந்த எருசலேம் தேவாலயத்தை இடிக்க போறத கர்த்தர் பார்த்தாருங்க, இயேசு கிறிஸ்து. தீத்துராயன் எருசலேம் தேவாலயத்தை இடிக்கிறத மட்டும் இயேசு பார்க்கல. என்ன நடந்தது? கிபி 70ஆம் வருஷம் இஸ்ரவேல் நாட்டுல ஒருத்தன் கூட இல்லாதபடிக்கு எல்லாரையும் சிதறடிச்சு துரத்தி விட்டுட்டாங்க. கவனிக்கிறீங்களா? ஒரு யூதன் கூட இஸ்ரேல் தேசத்துல இல்லாத மாதிரி எல்லாரையும் அந்த தேசத்தை விட்டே துரத்தி விட்டார்கள். எப்போ? கிபி 70. அதுக்கப்புறம் அந்த இஸ்ரேல் நாடு எப்போ உருவாச்சு? எங்கேயாவது இது மாதிரி நடக்குமா? சிதறடிக்கப்பட்ட ஜனங்கள் 1948ஆம் ஆண்டு மறுபடியும் அவர்கள், ஏன்னா 2 ஆண்டவர் சொன்னார் இந்த இடத்துல இருக்குது. மத்தேயு 24 அந்த எருசலேம் தேவாலயம் இடிக்கப்படும் பொழுது என்னென்னலாம் செய்யணும் செய்யக்கூடாதுன்றதெல்லாம் கர்த்தர் சொன்னார். அதுக்கு மட்டும் ஒரு சில வசனங்களை படிச்சிடுறீங்களா? அதுக்கு மட்டும் ஒரு சில வசனத்தை பார்த்துடலாம். எருசலேம் தேவாலயம் இடிக்கப்படும் போது நடக்க போற காரியம் மத்தேயு 24:20 படிங்க. நீங்கள் ஓடிப்போவது மாரி காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது. அங்க ஒரு பிரேக் பண்ணுங்க. ஓய்வு நாள் யாருக்கு? யூதனுக்குங்க, உங்களுக்கு இல்ல, எனக்கு இல்ல. இந்த வசனத்தெல்லாம் சொல்லி இயேசு வரும்போது நீ ஓடி போகாத, பயந்து பயந்து ஓடினா ஒண்ணும் நடக்காதுன்னு சொல்லி இந்த வசனத்தெல்லாம் படிச்சு ஏமாத்தி பயங்காமிச்சிட்டு இருக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிடுங்க. 3 கேட்ட கேள்வி 3. எருசலேம் தேவாலயம் எப்பொழுது இடிக்கப்படும்? அடுத்தது உமது வருகை எப்பொழுது? 3வது கேள்வி என்னது? உலகத்தின் முடிவு எப்பொழுது? 3 கேள்வி கேட்டார்கள். அந்த கேள்விக்கு ஆண்டவர் இயேசு என்ன சொன்னாரு? யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள், இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியவைகளே. மத்தேயு 24:6 ஆனாலும் முடிவு உடனே வராது. கவனிச்சிங்களா? ஆனாலும் முடிவு உடனே வராது. அடுத்து இதெல்லாம் சொல்லிட்டு இயேசு என்ன சொல்றார்? 15ஆம் வசனத்துல சொல்றார், மேலும் பாழாக்கும் அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது. எருசலேம் தேவாலயத்தை இடிச்சிட்டு ஜனங்க சிதறடிக்கப்பட்டாங்க. இப்போ இது நடக்கும்போது இன்னொரு சம்பவம் நடந்தது. அதை சொல்லிட்டுமா? மனப்பூர்வமான பாவம் என்ன? மனப்பூர்வமான பாவம் என்னங்க? யாருக்கும் தெரியுமா? ஏற்கனவே ஒரு தடவை 2-3 தடவை நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். மனப்பூர்வமான பாவம் என்ன தெரியுமா? இப்போ இதோட சம்பந்தப்பட்டது, அதனால சொல்றேன். சரி, வாசிங்க. எபிரேயர் 10:26 படிங்க.
சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால். ரைட், பாஸ்டர் சரியான பிரசங்கம் பண்றாரு இன்னைக்கு. சரியா, சத்தியத்தை அறிந்த இன்னைக்கு தான் பாவத்தை பத்தி பாஸ்டர் பிரசங்கம் பண்றாருன்னு ஒரு சிலர் ஒரு மாதிரி நல்ல சந்தோஷமா பாக்குறீங்களா? கவனிங்க, இந்த பாஸ்டர் பாவத்தை பத்தி பிரசங்கம் பண்ணல, கவனமா கேளுங்க. சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால், பாவங்களின் நிமித்தம் முதல் பாதி கவனிங்க. சத்தியத்தை அறிந்த அறிவை அடைந்த பின்பு நாம் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால், அடுத்த பாதி பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இல்லாமல் நியாய தீர்ப்பு வரும் என்றும் பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையே வரும். அப்ப பாவம் செஞ்சா, மனப்பூர்வமா பாவம் செஞ்சா கோபாக்கினை வரும், நியாய தீர்ப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பயங்காட்டுறதுக்கு நான் அதை படிக்க சொல்லல. ஏன் இதை படிக்க சொன்னேன்னா, எபிரேயர் புஸ்தகம் யாருக்கு எழுதப்பட்டது? யாருக்குங்க? எபிரேயர்களுக்கு. ரொம்ப சரியான நல்ல வெளிப்பாடு. எபிரேயர் புஸ்தகம் யாருக்கு எழுதப்பட்டது? கரெக்டா தான் சொன்னீங்க, பயப்படாதீங்க. எபிரேயர் புஸ்தகம் எழுதப்பட்டது யாருக்கு? எபிரேயர்களுக்கு. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, இயேசுதான் உன் பாவத்தை நிவர்த்தி செய்வதற்கு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று அறிந்த பிறகு இன்னும் நீ ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு பலி செலுத்த போனீங்கன்னா அதுக்கு பேர் தான் என்னது? மனப்பூர்வமான பாவம். அதுக்கு தான் வசனத்தை நல்லா கவனிங்கன்னு சொன்னேன். இப்போ படிங்க வசனம், இப்போ புரியும் பாருங்க. சத்தியத்தை அறிவை அடைந்த பின்பு, அது முதல் பாதி. நாம் மனப்பூர்வமாக பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால், அது முதல் பாதி. அடுத்த பாதி, பாவங்களின் நிமித்தம் இனி செலுத்தத்தக்க வேறொரு பலி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று. யாருக்கு நியாய தீர்ப்பு வரும்? யாருக்குங்க? இயேசுதான் இயேசுதான் நம்முடைய பாவத்துக்காக பலியானார் சொல்லி விசுவாசிக்காம, இன்னும் நான் என் பாவத்தை போக்குறதுக்காக நான் உபவாசம் பண்றேன், அதை பண்றேன், அந்த மண்ணாங்கட்டியை பண்றேன், இந்த மண்ணாங்கட்டியை பண்றேன்னு தன்னுடைய கிரியைகளை காண்பிக்கிறவர்களுக்கு மேல்தான் என்னது? அதுக்கு பேர் தான் மனப்பூர்வமான பாவம் சொல்லி வேதம் சொல்லுது. மனப்பூர்வமான பாவம்ன்றது உபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, விலிசூனியம், பகை, விரோதம், வைராக்கியம். இது இல்லை. மனப்பூர்வமான பாவம் சத்தியம், இயேசுதான் சத்தியம் என்று அறிகிற அறிவை அடைந்த பின்பு இன்னும் நீ ஆட்டுக்குட்டியை கொண்டு போய் பலி செலுத்தினா அதுக்கு பேர் தான் என்னது? மனப்பூர்வமான பாவம். இத இந்த இஸ்ரவேல் ஜனங்க செஞ்சாங்க. இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு என்ன பண்ணா? ஆட்டை கொண்டு போய், அதை கொண்டு போய், இதை கொண்டு போய் பலி செலுத்த போனதுனால தீத்துராயனால் எருசலேம் தேவாலயம் என்ன செய்யப்பட்டது? இடிக்கப்பட்டு எருசலேம் ஜனங்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பு வந்தது. நியாய தீர்ப்பு வந்து அவர்கள் என்ன செய்தார்கள்? சிதறடிக்கப்பட்டார்கள். சிதறடிக்கப்பட்டது மட்டும் இல்ல, அந்த எருசலேம் தேவாலயம் கிபி 70ஆம் ஆண்டு தீத்துராயனால் இடிக்கப்பட்டது மட்டும் இல்ல, ஆண்டவர் இயேசு சொன்னார் பாருங்க, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இருக்கக்கூடாதுன்னு. ரோம அரசாங்கம் வந்து என்ன பண்ணிட்டான்? எருசலேம் தேவாலயத்தை கொளுத்தி விட்டுட்டான். கொளுத்தி விட்டுட்டு அதோட விட்டுருவான்னு பார்த்தா, கொளுத்தி விட்டது மட்டும் இல்லாம, கொளுத்தி விட்ட உடனே என்ன நடந்தது? அந்த தேவாலயத்துக்குள்ள நிறைய தங்கம், கோல்டெல்லாம் நிறைய இருந்தது. கொளுத்தின உடனே உள்ள இருந்த கோல்டெல்லாம் உருகி கீழே கொட்டிச்சு. அந்த கோல்டை எடுக்கிறதுக்கு ஒவ்வொரு கல்லை உடைச்சி அந்த கோல்டை எடுக்கிறதுக்கு கல்லை உடைச்சி ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி பண்ணிட்டான். விளங்குதா அவங்களுக்கு எப்படி நடந்ததுன்னு சொல்லி? சரித்திர பிரகாரமாக இப்போ நடந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். அடுத்தது ரெண்டாவது என்ன தெரியுமா? இயேசு வருகைக்கு முன்னால நடக்கிற ஒரு காரியத்தை சொன்னார். அதே மத்தேயு 24லயே இருக்கு. வாங்க பின்னால படிங்க, 32 படிங்க. அத்திமரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளிர் விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். ரைட், போதும். அத்திமரத்தினால் ஒரு உவமைனா என்னது? அத்திமரம் எதை குறிக்கிறது இந்த இடத்துல? எதுங்க? இஸ்ரவேல் நாட்டை குறிக்குது. விளங்குதா? அத்திமரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள்னா
அதில் இளங்கிளை தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபித்திருக்கிறது என்று அறிந்து கொள்ளுங்கள். அப்படியே இவைகளெல்லாம் நீங்கள் காணும் போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். இப்ப 34 படிங்க. இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாது. எந்த சந்ததி? இஸ்ரவேல் தேசம் ஒரு நாடாக உருவானது. இஸ்ரவேல் தேசம் ஒரு நாடாக எப்போ உருவாச்சு? 1948ஆம் வருஷம் கிபி 70 அவர்கள் சிதறடிக்கப்பட்டு மறுபடியும் இஸ்ரவேல் என்ற நாடு 1948 உருவாச்சு. ஆண்டவர் இயேசு என்ன சொல்றாரு? அத்திமரம் துளிர் விடும் போது, எது? இஸ்ரவேல் தேசம் ஒரு நாடாக உருவாகும் போது வசந்த காலம்னா இயேசு கிறிஸ்து வருகை பத்தி தான் இங்க போட்டிருக்குது. அதான் படிச்சுட்டு இருக்கிறோம். இப்போ இவைகள் எல்லாம் நீங்கள் காணும் போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார். இப்ப 2 தெசலோனிக்கேயர் 2ல நம்ம ஆரம்பிச்சு இப்ப நடுவுல இங்க வந்திருக்கிறோம். 2 தெசலோனிக்கேயர் 2ல பவுல் என்ன சொன்னார்? 2 தெசலோனிக்கேயர் 2ல ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துவின் நாள் சமீபமாய் இருக்கிறது என்று சொன்னால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். ஏன் பவுல் சொல்றார் அப்படி? சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்றால் சொல்லிட்டு என்ன சொல்றாரு? அந்தி கிறிஸ்துவாகிய கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் என்ன செய்யாது? வராது. கவனிச்சிங்களா? இப்ப சீஷர்கள் இயேசுவிடத்துல கேட்ட கேள்வியில ஒரு நடுவுல இன்னொரு காரியம் கிடையாது. அத சபைக்கு மட்டும்தான் தெரியும். கவனிங்க, அதை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சபைக்கு மட்டும் ஒரு ஆசீர்வாதமான நம்மலாம் ஃபர்ஸ்ட் ஃபிளைட் பிடிச்சி போயிடுவோம். கவனிக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் ஃபிளைட்னா என்னதுங்க? ரகசிய வருகை, வேற ஒண்ணு இல்ல. நம்மளாம் எதுல போயிடுவோம்? இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகைன்னு சொல்லி ஒண்ணு இருக்குது. சரி, அதுக்குரிய வேத வசனத்தை மடமட கொஞ்சம் பார்த்துடலாமா? வாசிங்களேன். பிலிப்பியர் 3:20 படிங்க. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படி. கவனிக்கிறீங்களா? இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை யாருமே சொல்லல. இததான் டிவியில சொல்லணும், எல்லா இடத்துல சொல்லணும். படிங்க இப்ப மறுபடியும். நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். எத்தனை பேர் மறுரூபமாக போறீங்க? ஹல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். ஒருத்தரும் கெட்டு போறதில்லை. ஒருத்தராவது என்ன செய்யப்பட போறதில்லை, கைவிடப்பட போறதே கிடையாது. இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லாருமே என்ன செய்யப்பட போகிறோம்? எப்போ? ஒரு செகண்ட் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள என்னவா மாறிடுவோம்? இந்த அற்பமான இந்த சரீரம் எப்படி மாறிடும்? இயேசுவுக்கு இருந்த அந்த உயிர்த்தெழுதலின் சரீரம் ஒரு நொடியிலே, ஒரு இமைப்பொழுதுல உங்களுக்கு எனக்கும் சரீரம் மாறப்போகிறது. ஒரு பெரிய அற்புதம். எந்த பெரிய அற்புதம்? ஒரே நொடியில எல்லா கல்லறையும் காலியாக போகுது. ஹலோ, ஒரே நொடியில உங்க சொந்தக்காரு பந்தக்காரு யாரெல்லாம் புளிய பள்ள நோண்டி உள்ள போட்டு பார்த்துட்டு வந்தீங்களோ, இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்களா இருந்தா அவங்க என்ன செய்வாங்க? ஒரே நொடியில கல்லறை திறக்கும். எல்லாரும் என்ன செஞ்சிருவாங்க? எல்லாம் வானத்துக்கு எல்லாரும் மேல போக போறோம். இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லாருக்கும் எத்தனை பேருக்கு சந்தோஷம்? பரலோகம் போக போறோம் சொல்லி சந்தோஷமா இல்ல பயமா? அதுக்குதான் பவுல் சொல்றார், சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நம்முடைய இரட்சகர் இயேசு வருவதற்காக நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அதை பத்தி நிறைய வசனம் இருக்குது. படிங்களா? அடுத்தது தீத்து 2:13 படிங்க. அங்கேயும் போட்டிருக்குது. நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியம் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படிக்கு. எத்தனை பேர் ஆண்டவர் இயேசு வருகை எதிர்பார்க்கிறீங்களா? இல்ல
இன்னும் பயந்துகிட்டே இருக்க போறீங்களா? ஆண்டவர் இப்ப வரக்கூடாது, தள்ளி வரட்டும், நான் என் பாவத்தெல்லாம் விடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல இயேசு உங்களை மாத்திட்டாரா? யாரெல்லாம் இந்த இயேசுவின் வருகையில போக போறாங்க? யாரெல்லாங்க? யாரெல்லாம் பதிலே காணும். எல்லாருக்கும் பயம் நினைக்கிறேன். 1 கொரிந்தியர் 15 அதிகாரத்துக்கு வாங்க. 15:22 சொல்லுது, ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் என்ன செய்வார்கள்? இந்த ரகசிய வர்க்க வசனத்தெல்லாம் சாவு பெட்டிக்கு படிக்கிற வசனமா மாத்தி விட்டாங்க. ரகசிய வருகைக்குள்ள எல்லா வசனத்தையும் மரணத்துல படிக்கிற வசனமா மாத்திட்டாங்க. படிங்க 1 கொரிந்தியர் 15:51 படிங்க. இதோ ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி காலம் தொனிக்கும் போது, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும். அங்க ஏதாவது போட்டிருக்கா? கொஞ்சம் பேர் சபைக்கு வந்தவன், கோயிலுக்கு வராதவன், பைபிள் படிக்காதவன், உபவாசம் பண்ணாதவன் போக மாட்டான் போட்டிருக்குதா? ஆனா நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்க? நீ உபவாசம் பண்ணலன்னா போக மாட்ட, நீ அதை செய்யலன்னா, காணிக்க கொடுக்கலன்னா போக மாட்டேன், தசம பாகம் கொடுக்கலாம் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். இது இப்படிதான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நீ அதை பண்ணா போக மாட்டேன், இதை பண்ணா போக மாட்டேன்னு. ஆனா அங்க வேதம் என்ன சொல்லுகிறது? முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் நாம் என்ன செய்வோம்? அணிந்து கொள்வோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? ஹலோ, என்றும் இளமையாய் மாறப்போகிறோம். ஹல்லேலூயா. இந்த சரீரம் மகிமையான சரீரமாய் மாறும்போது அங்கே கேன்சர் கிடையாது, அங்கே சுகர் கிடையாது, பிரஷர் கிடையாது, மரணமே கிடையாது. ஹல்லேலூயா. அந்த உயிர்த்தெழுந்த சரீரத்தில் சாப்பிடணும்னு உங்களுக்கு ஆசையா? உயிர்த்தெழுந்த சரீரத்தில் சாப்பிடலாம், அது தெரியுமா உங்களுக்கு? பரலோகம் போனா சாப்பிட முடியாதுன்னு நினைக்காதீங்க. இயேசு உயிர்த்தெழுந்த சரீரத்துல வந்தப்போ சீஷர்கள் அவரிடத்துல என்ன கொடுத்தாங்க? லூக்கா 24 போட்டிருக்குது, தேனையும் மீனையும் கொடுத்தார்கள். ஆண்டவர் இயேசு என்ன சாப்பிட்டார்? உயிர்த்தெழுந்த இயேசு தேனையும் மீனையும் ஆண்டவர் இயேசு சாப்பிட்டார். கவனிச்சீங்களா? உயிர்த்தெழுந்த சரீரத்துல ஆண்டவர், உயிர்த்தெழுந்த சரீரத்துல ஆண்டவர் இயேசு தேனையும் மீனையும் சாப்பிட்டார் சொல்லி இருக்குது. நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். நாம் எல்லாரும், எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, நாம் எல்லாரும். யாரு? நாம் எல்லாருமா? இல்ல அந்த கடைசியில ஒரு ஆளு தலை குனிஞ்சிக்கிட்டு உள்ள வந்து உட்கார்றாரு, அந்த ஆள் கிடையாதா? யாருங்க? பாஸ்டர் என்னதான் சொல்றாருன்னு உங்களை யாரையும் சொல்லாதீங்க. நான் சும்மா சொல்றேன் ஒரு உதாரணத்துக்கு. இந்த தலையை குனிஞ்சிட்டு கடைசியில, அடடா தெரியாம நேத்து சாராயம் குடிச்சிட்டமேன்னுட்டு பயந்து பயந்து ஒருத்தர் உள்ள வந்து உட்கார்ந்தாரு பாருங்க. அவர் போவாரா போக மாட்டாரா? என்னங்க? இயேசுவை ஏற்றுக்கொண்டவன், குமாரனை உடையவன், ஜீவனை உடையவன். நான் இப்படி கேள்வி கேட்டேன்னா உடனே பயந்துராதீங்க. வேத வசனம் என்ன சொல்லுது அதை மட்டும் பாருங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனவா, பாவம் செய்யாதவன் எவனவா. அதுக்கு நீ பாவம் செய்யின்னு சொல்லல. கவனிக்கிறீங்களா? நம்முடைய இரட்சகர் இயேசுவை எதிர்பார்த்து கொண்டிருப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால அவர் எந்த நேரத்துல எந்த நாளிகையில வருவார்னு யாருக்கும் தெரியாது. அதனால எந்த நேரத்திலும் நாம் விழித்து கொண்டு எதிர்பார்த்து கொண்டிருப்போம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாயிருக்கிறான், குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை. யோவான் 3:36. தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும். சரியா? அதனால இப்ப மறுபடி படிங்க 15:51. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி காலம் தொனிக்கும் போது, எப்போ? ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே, கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள எல்லா கல்லறையும் காலி. ஹலோ, எப்போ? எவ்வளவு நேரங்க கல்லறைலாம் காலி ஆகிறதுக்கு? எவ்வளவு நேரங்க? கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள எல்லா கல்லறையும் என்ன செஞ்சிடும்? காலி ஆயிரும். ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும், சொல்லுங்க அந்த வார்த்தையை, யாரெல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட போறீங்களோ சொல்லுங்க, நாம் எல்லாரும்
மறுரூபமாக்கப்பட போகிறோம். படிங்க அடுத்தது. எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாக எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். சரி, இந்த ஒரு வசனம் மட்டும் இல்ல, அப்படி இப்ப 2 தெசலோனிக்கர் படிச்சீங்கல்ல, அப்படி 1 தெசலோனிக்கருக்கு அப்படியே லெஃப்ட்ல கொஞ்சம் திருப்புங்க. 1 தெசலோனிக்கர் 4:14 படிங்க. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசு கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடே கூட கொண்டு வருவார். கவனிக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும், அங்க ஒரு சத்தம் கேட்கும், திடீர்னு ஒரு நாள் கேட்கும். இன்னைக்கே கேட்டாலும் கேட்கலாம், நீ இப்ப சர்ச்சை முடிஞ்சு ஆமைன்னு சொல்லும் போது கேட்டாலும் கேட்கலாம், எப்பயும் கேட்கலாம். கவனிக்கிறீங்களா? தேவ எக்காலம், ஒரே சத்தம். இங்க ஒருத்தர் இருக்க மாட்டாங்க, எல்லாரும் காணா போயிருவாங்க. அப்போ அதுக்கப்புறம் இங்க இந்த உலகத்துல என்னதான் இருக்குன்னு பாத்துக்கிடுங்க, நரகம் தான் இருக்கும். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தெய்வ எக்காலத்தோடும், பேட்டரி போச்சு, தெய்வ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக. அந்த வசனம் பாதி கட் ஆயிடுச்சு பேட்டரி போனதுனால, மறுபடியும் படிச்சிடுறேன். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து என்ன செய்வார்? இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள்னா என்னன்னு சொல்லி பார்த்துடலாமா? ஹலோ, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள்னா என்னதுங்க? ஆதாமுக்குள்ள பிறந்து ஆதாமுக்குள்ளேயே வாழ்ந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவன் எல்லாருமே யாரு? கிறிஸ்துவுக்குள்ள மரிக்காதவன். அப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்டவன் யாரு? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு will be caught up. அதுக்கு என்ன வார்த்தை சொல்லிட்டு தெரியுமா? will be caught up. மேகங்கள் மேல் அவரோடே கூட என்ன செய்யப்பட்டு? எடுத்துக்கொள்ளப்பட்டு. எத்தனை பேர் எடுத்துக்கொள்ளப்பட போறீங்க? எத்தனை பேர் எடுத்துக்கொள்ளப்பட போறீங்க? ஏ கூட ஏ. மேகங்கள் நடுவே வழி பிறக்கும், பூதங்கள் கடந்து பறந்து போகும், தூதர்கள் கூட்டங்கள் சூழ்ந்து நிற்கும். ரொம்ப ஹையா பாடிட்டேன், எல்லாரும் பாட முடியாது, எல்லாரும் பாடுற மாதிரி சேர்ந்து பாடலாம். வானத்தில் வானத்தில் நடுவானத்தில் இயேசுவின் கைகளில் நான் இருப்பேன். பரமன் இயேசுவின் உன்னதம் என் கண்களில் உள்ளத்தில் நிறைந்திருக்கும், கண்களில் உள்ளத்தில் நிறைந்திருக்கும். எல்லாரும் சேர்ந்து சொல்லணுமே, 5 கொடுங்க, கரெக்டா இருக்கும். வானத்தில் வானத்தில் நடுவானத்தில் இயேசுவின் கைகளில் நான் இருப்பேன். பரமன் இயேசுவின் கண்களில் உள்ளத்தில் நிறைந்திருக்கும், என் கண்களில் உள்ளத்தில் நிறைந்திருக்கும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. வானத்தில் வானத்தில் நடுவானத்தில் இயேசுவின் கைகளில் நான் இருப்பேன்.
எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா? நிறைய பேர் பாடவே இல்லையே. பரமன் இயேசுவின் புன்னகை முகம் என் கண்களில் உள்ளத்தில் நிறைந்திருக்கும். எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா? வானத்தில் வானத்தில் நடுவானத்தில் இயேசுவின் கைகளில் நான் இருப்பேன். இயேசுவின் புன்னகை முகம் என் கண்களில் உள்ளத்தில் நிறைந்திருக்கும். என் கண்களில் உள்ளத்தில் நிறைந்திருக்கும். என் கண்களில் உள்ளத்தில் நிறைந்திருக்கும். என் கண்களில் உள்ளத்தில் நிறைந்திருக்கும். எங்களுக்கெல்லாம் என்ன சொல்லி கொடுத்தாங்க தெரியுமா? நகை போட்டா நீ பரலோகம் போக மாட்ட. அப்புறம் என்னது? கையில் நெயில் பாலிஷ் போட்டா எங்கே போக மாட்டேன்? பரலோகம் போக மாட்டேன். அப்புறம் வேற என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க? ஊழியம் செய்கிறவர் கலர் சட்டை போட்டால் எங்கே போக மாட்டேன்? பரலோகம் போக மாட்டேன்னாங்க. அப்படிலாம் இங்கே பைபிளில் இல்லை. இங்கே வேதத்தில் என்ன சொல்லியிருக்குது? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் என்ன செய்வார்கள்? முதலாவது எழுந்திருப்பார்கள். நமக்கு மரணம் இல்லை. நம்மளாம் என்ன செய்யறோம்? கிறிஸ்துவின் வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் ஆண்டவர் வருகையை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க? அதுக்கு தான் பாடுறோம். எல்லாரும் என்ன பாடுறோம்? வானத்தில் வானத்தில் நடுவானத்தில் இயேசுவின் கைகளில் நான் இருப்பேன். பரமன் இயேசுவின் புன்னகை முகம் என் கண்களில் உள்ளத்தில் நிறைந்திருக்கும். கண்களில் உள்ளத்தில் நிறைந்திருக்கும். கண்களில் உள்ளத்தில் நிறைந்திருக்கும். படிங்க தீத்து புஸ்தகம் 2:13. நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நம்முடைய இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அவர் நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்து நம்மை மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படிக்கு நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். உங்களை என்னையும் சுத்திகரிக்கிறதுக்கு ஒன்ன ஒப்பு கொடுன்னு தான் நீங்க செய்தி கேட்டீங்க. ஹலோ, உங்களை சுத்திகரிக்கணும்னா நீங்க என்ன செய்யணுங்க? என்னன்னு சொல்லி கொடுத்தாங்க? என்ன பிரதர் கேப்ரியல்? உங்களை சுத்திகரிக்கணும்னா என்ன செய்யணும்? உங்களை என்ன செய்யணும்? சந்து சந்தா ஒப்பு கொடுக்கணும். எப்படி? சும்மா ஒப்பு கொடுத்தா பத்தாது. கண்ணை ஒப்பு கொடுக்கணும், கையை ஒப்பு கொடுக்கணும், காலை ஒப்பு கொடுக்கணும், காதை ஒப்பு கொடுக்கணும், காலை ஒப்பு கொடுக்கணும், எல்லாத்தையும் என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆனா பைபிள்ல அப்படி இல்லை. பைபிள் என்ன போட்டிருக்குது? அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். யாரு? நீங்க ஒழுங்கா உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டீங்கன்னு தெரிஞ்சுதான் அவர் என்ன பண்ணாரு? தம்மை ஒப்பு கொடுத்தார். அதுக்கு இன்னொரு வசனம் யோவான்ல படிங்க பார்க்கலாம். யோவான் 17:17 படிங்க. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். நீர் என்னை உலகத்திற்கு அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்திற்கு அனுப்புகிறேன். அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் ஆகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். இயேசு ஏன் பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ்ந்தாரு? இயேசு ஏன் பாவம் இல்லாம வாழ்ந்தாரு? எப்படி ஒரு பாவம் இல்லாத ஒரு ஆடு பலி செலுத்தப்பட வேண்டுமோ அதனால இயேசு என்ன செஞ்சாரு? பாவம் செய்யாதவர், பாவம் இல்லாதவர், பாவம் அறியாதவர். இயேசு யாருங்க? சொல்லுங்க. இயேசு யார்? இயேசு பாவம் இல்லாதவர், பாவம் செய்யாதவர், பாவம் அறியாத ஆண்டவர். நமக்காக அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நீ உன்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி சாவர வரைக்கும் நீ ஒப்பு கொடுக்கவே மாட்ட. சொல்லட்டுமா? ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நான் +2 படிக்கும்போது ஒரு சர்ச்சில் போயிட்டு இருந்தேன். அங்க ஒருத்தர் சொன்னாரு, அங்க சாட்சி சொல்லுவாங்க வாரம் ஞாயிற்றுக்கிழமை. ஒரு பிரதர் எந்திரிச்சு நின்று அல்லேலியான்னாரு. எல்லாரும் உடனே அல்லேலியான்னு சொன்னாங்க. சொல்லி முடிச்சு என்ன சொன்னாரு? நான் என் வேலையை ரிசைன் பண்ணிட்டு ஃபுல் டைம் ஊழியத்துக்கு வரப்போறேன்னு சொல்லி சொன்னார். சர்ச்சு ஜனங்க எல்லாரும் கைத்தட்டி அல்லேலியான்னு சொன்னாங்க. நான் எப்போ? நான் 15 வயசுல
இப்போ 15 வயசு இல்ல, எனக்கு 25 வயசு ஆச்சு, 35 வயசு ஆச்சு, 40 வயசு ஆச்சு, அந்த ஆளு இன்னும் ரிசைன் பண்ணவும் இல்லை, ஒப்பு கொடுக்கவும் இல்லை. மனுஷனுடைய ஒப்பு கொடுத்தல் அவ்வளவுதான். சரி, இப்போ வாசிங்க எபேசியர் 5:2 படிங்க. உங்களை என்னை சுத்தமாக்குறதற்கு அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல. அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்து நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். அவருடைய ஒப்பு கொடுத்தலையும் அவருடைய அன்பையும் பார்த்து அது நிமித்தம் நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம் என்று எபேசியர் 5:2 இப்ப படிச்சாங்க. அதே எபேசியர்ல 5:26 படிங்க. அதே ஒரே அதிகாரத்துல 2வது ஒப்பு கொடுத்தல் வருது பாருங்க. தாமதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும். உங்கள் ஆண்டவர் இயேசு அவரே தெரிந்து கொண்டார், அவரே உங்களை பரிசுத்தமாக்குகிறார், அவரே உங்களை தூய்மையாக்குகிறார், அவரே உங்களை பரலோகத்திலும் சேர்த்துக் கொள்ளுகிறார். அதுதான் நல்ல செய்தி. ஆமீன், ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டு அவர் உங்களை ரட்சித்தாரா, இல்ல நீங்க ஆண்டவர் தெரிந்து கொண்டு ஆண்டவரே என்னை ரட்சின்னு சொல்லி கேட்டு வந்து ரட்சிக்கப்பட்டீங்களா? எப்படிங்க? யோவான் 15:16 சொல்லுது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி அவரே நம்மை தெரிந்து கொண்டு 1 கொரிந்தியர் 12:3 படி பரிசுத்தாவின் உதவியினால் அன்றி ஒருவனும் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்று சொல்ல முடியாதுன்னு போட்டிருக்குது. அதனால அந்த பரிசுத்த ஆவியானவர் துணையினாலே நம்ம என்ன செஞ்சோம்? இயேசுவை ஆண்டவர் என்று சொல்லி அவரை ஏற்றுக்கொண்டோம். அதனால இந்த இயேசுவின் வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படணும்னா, ஒருவேளை இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம இன்னும் யாராவது இருந்தீங்கன்னா, இயேசுவை ஆண்டவர் சொல்லி இருதயத்தில் அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாக மாறி அவருடைய வருகையிலே காணப்பட கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா? மறுபடியும் சரி, எல்லாரும் சேர்ந்துருவோன்னு சொல்லி பாடுறீங்களே. சின்ன வயசுல இருந்து நாங்க கேள்விப்பட்டதெல்லாம் என்ன கேள்விப்பட்டோம்? நீ இதை பண்ணினா போக மாட்டேன், பொய் சொன்னா போக மாட்டேன், திருடினா போக மாட்டேன், என்னது ஏமாத்தினா போக மாட்டேன், அதை பண்ணா போக மாட்டேன், இதை பண்ணா போக மாட்டேன், தெருமனையில் நின்று டீ குடிச்சா போக மாட்டேன், தெரு பசங்களோட பேசினா போக மாட்டேன், இப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க. வேதத்துல என்னன்னு சொல்லி போட்டிருக்குன்னு பார்த்துடலாமா? யாரெல்லாம் போவாங்க என்னன்னுட்டு வாசிங்க. 1 தெசலோனிக்கர் 5:22-23 படிங்க. அதுதான் படிங்க. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. ரைட், போதுமா? இப்போ எல்லாம் பாஸ்டர் நீங்க மாட்டிக்கிட்டீங்க. என்ன மாட்டிக்கிட்டீங்க? சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை என்ன செய்வாராக. நீங்க பாவம் செய்யாததுனால நீங்க பரிசுத்தவான் ஆகல. முதல்ல அதை தெரிஞ்சுக்கங்க. நீங்க சிகரெட் பிடிக்காததுனாலேயோ குடிக்காததுனாலேயோ சிகரெட் பிடிக்காததுனாலேயோ நீங்க பரிசுத்தவான் ஆகல. பரிசுத்தன்றது எப்படி கிடைச்சது? இப்பதான் எபேசியர் 5:26 படிச்சுட்டோம். நான் கொஞ்சம் முந்தி சொல்லிட்டேன். தாமதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து. அப்படின்னா என்னது? என்னங்க என்னமோ தண்ணீர் முழுக்குன்றீங்க, இதெல்லாம் என்னன்னு கேள்விப்பட்டதே இல்லை சொல்றீங்களா? யாருமே எந்த பாஸ்டரும் நிருபத்திலிருந்து பிரசங்கம் பண்றதே கிடையாது. தெரிஞ்சுக்கிடுங்க. தாமதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்துனா திருவசனத்தை கொண்டு சுத்திகரித்து. எவ்வளவுக்கு அதிகமா வேத வசனத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்களோ என்ன செய்வீங்க? சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே இருப்போம். சரி, இப்ப மறுபடியும் 5:23 வந்துருங்க. அதான் சமாதானத்தின் தேவன் தாமே, அப்படி படிங்க, உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது பிடிச்சிட்டாங்களா? இந்த வசனத்தை வச்சு பிடிச்சிருவாங்க எல்லாரும். உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கணும், ஜாக்கிரதை. குற்றமற்றதா இருக்கணும், ஜாக்கிரதை, ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. நீ போகவே மாட்டேன்னு ஏதோ பாஸ்டர் தான் இயேசுவுக்கு அடுத்த ரேங்க்ல இருக்கிற மாதிரி அங்கிருந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லையா? இப்போ அந்த வசனத்தை இன்னும் நான் படிச்சு முடிக்கல.
உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது எப்படி இருக்கட்டும்? குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. அதோட வசனம் முடியல, இன்னும் இருக்குது. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வாரா? நீங்க செய்ய போறீங்களா? ஹலோ, எத்தனை பேருக்கு விளங்கிச்சு? சமாதானத்தின் தேவன் தாமே, நீ இல்ல, பாஸ்டர் இல்ல, கவனி, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் என்ன செய்வாராக? பாஸ்டர் பரிசுத்தமாக்குவாராக. போடல போடல போடல. யாரு பரிசுத்தமாக்குறது? யாரு? சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக காக்கப்படுவதாக. அந்த குற்றமற்றதாக யார் காக்கிறவர்னு போட்டிருக்குதுங்க. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, யார் செய்வார்? யாருங்க? உண்மையா அழைச்சவர், அவர் அப்படியே செய்வார். ஆமென். அவர் உங்களை பாதியில விட்டுட்டு போறதுக்காக ரட்சிக்கல. அவர் உங்களை பாதியில விட்டுட்டு போனார்னா அவர் சரியான ரட்சிப்பின் கிரியை செய்யலன்னு அர்த்தம். இயேசு சரியான ரட்சிப்பின் கிரியை செஞ்சாரா? எப்படிங்க? ஒரு மேக்னெட் மாதிரி உங்களை எல்லாரும் இழுத்துட்டு போறாரா? இல்ல, பாதியில வர வச்சுட்டு, டேய் நீ சிகரெட் பிடிச்சிட்ட, கீழே போ, டமான்னு கீழே அங்கிருந்து தள்ளி விடுவாரா? எப்படிங்க? சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படிக்கு காக்கப்படுவதாக. உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். உங்களை இனி பரிசுத்தமா காக்கிறது யாரு? யாருங்க? யாரு பிரதர் கிறிஸ்டோபர்? உங்களை பரிசுத்தமா காக்கிறது யாரு? நீங்களா கர்த்தரா? யாரு? அதுக்கு பதில் தெரிஞ்சதுன்னா உங்க வாழ்க்கையே மாறி போயிடும். உங்களை குற்றம் இல்லாதவங்களா காக்கிறது யாரு? சொல்லுங்க, நீங்களா கர்த்தரா? உங்களை இன்னும் கர்த்தர் எப்படி மாத்திட்டாரு? குற்றம் இல்லாதவங்களா மாத்திட்டாரு. ஒரு வசனம் மட்டும் படிச்சு சொல்றேன்னு நினைக்காதீங்க. நிறைய வசனத்தை, நிருபத்தில் இருக்கிற வசனத்தை யாரும் சொல்லிக் கொடுக்கறது இல்லை. கொலோசியர் 1:21 படிங்க. முன்னே அந்நியராயும் துர்க்கிரிகளினாலே மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் ஆண்டவர் எப்படி மாத்திட்டாரு? பரிசுத்தராகவும். ஹலோ, குற்றமற்றவர்களே கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உங்களை ஆண்டவர் குற்றம் இல்லாதவங்கன்னு சொல்றாரு. எவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிறோம் நம்ம பரிபூர்ணமானவங்க இல்ல. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? பரிசுத்தரும் குற்றம் அற்றவரும் கண்டிக்கப்படாதவர்களுமாக தமக்கு முன் ஏற்கனவே நிறுத்திட்டாரு. அந்த நிறுத்தப்பட்ட எல்லாரையும் கூட்டிட்டு போறதுக்காக அவர் வருகிறார். ஆமென். உங்களை பரிசுத்தமாக குற்றமில்லாதவர்களாக இயேசு கிறிஸ்து உங்களை காண்கிறார். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? உங்களை ஆண்டவர் பாவியா பார்க்கல. எப்படி பார்க்கிறாரு? சரி, இந்த பரிசுத்தன்றது எப்படி கிடைக்கும்ன்றதுக்கு இன்னொரு வசனம் பாருங்க. ரோமர் 6:22. பரிசுத்தம் என்பது holiness is the fruit, it's not the root. தெரிஞ்சுக்கிடுங்க. பரிசுத்தம் என்பது பலன். Holiness is the fruit and it's not the root. படிங்க இப்ப 6:22. இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். கவனிக்கிறீங்களா? நீங்கள் நானே யாரு? பாவத்திலிருந்து என்ன செய்யப்பட்டுட்டோம்? விடுதலையாக்கப்பட்டோம். பேசுங்க எல்லாரும். பாவத்திலிருந்து என்ன செய்யப்பட்டோம்? இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பாவத்திலிருந்து என்ன செய்துட்டீங்க? இயேசுவை ஏத்துக்கிட்டா ஆதாமின் பாவ சிறையிலிருந்து இயேசுக்குள்ள வந்துட்டீங்கன்னா பாவத்திலிருந்து நீங்க என்ன ஆயிட்டீங்க? விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ. இயேசு ஏத்துக்கிட்டதுனால உங்களுக்கு என்ன கிடைக்குது? என்னங்க கிடைக்குது? இயேசு ஏத்துக்கிட்டதுனால நல்ல சட்டை பேண்ட் கிடைச்சது, நல்ல சர்ச்சில் கம்பீரமா போய் உட்கார்றேன், எல்லாரும் முன்னால் ஒரு மதிப்பா போய் உட்கார்ந்துட்டு வர்றேன், அது கிடைச்சதா? இயேசு ஏத்துக்கிட்டதுனால என்னங்க கிடைச்சது? பரிசுத்தம் கிடைச்சது. அதை சொல்லலை இன்னும். நீங்க இயேசு ஏத்துக்கிட்டதுனால என்ன கிடைச்சதாங்க? பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். என்ன பிரதர் ஜானி,
பரிசுத்தன்றது எப்படி கிடைச்சது? நீங்க பாவம் செய்யாததுனால கிடைச்சதா, இல்ல இயேசுவை ஏத்துக்கிட்டதுனால கிடைச்சதா? எப்படிங்க? இயேசுவை ஏத்துக்கிட்டதுனால பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். முடிவோ என்னது? இயேசுவை ஏத்துக்கிட்ட எல்லாருக்கும் என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. ஆதாமுக்குள்ள பிறந்து பாவத்திலேயே வாழ்றவனுக்கு தான் என்ன உண்டு? மரணம் உண்டு. இயேசுவை ஏற்றுக்கொண்டவனுக்கு என்ன கிடையாது? மரணம் கிடையாது. சரி, வாசிங்க அந்த ரோமர் 6ல் ஒரு சில வசனத்தை படிச்சிருங்க. 17 படிங்க. முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளாய் இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்தின்படி நீங்கள் இயேசுவுக்கு கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம், பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். எத்தனை பேர் நீதிக்கு அடிமை ஆயிட்டீங்க? எத்தனை பேருங்க நீதிக்கு அடிமை ஆயிட்டீங்க? பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட எல்லாரும் எதுக்கு அடிமை ஆயிட்டோம்? நீதிக்கு. இதுக்கு உதாரணம் சொல்லி விளக்கினாதான் புரியும். ஏன்னா நிறைய தடவை நம்ம இந்த உதாரணத்தை சொல்லி நிறைய பேர் முதல் முறை தான் அதை கேட்குறாங்க. இங்கே வாங்க இந்த பக்கம். எத்தனை 1000 தடவை இந்த கதையை சொல்லி கொடுத்தாலும் நம்முடைய ஜனங்களுக்கு இன்னும் புரியல. இன்னும் புரியாமல் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க? நான் ஞானஸ்நானம் எடுத்துகிட்டு பாவம் செஞ்சிட்டேன்னா நான் பரலோகம் போவேனா போக மாட்டேனான்ற கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. ஏங்க, உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்குற பாஸ்டரே ஞானஸ்நானம் எடுத்ததுக்கப்புறம் பாவம் செய்யாமல் இருந்தது கிடையாது. அது தெரிஞ்சுங்க முதல்ல. விளங்குதா? பாவம் செய்யாத மனுஷன் ஒருத்தனுமே கிடையாது. ரைட். இப்போ இந்த உதாரணத்தை சொல்கிறேன், இதை மறுபடியும் சொல்கிறேன். 1000 தடவை நம்ம சபையில் சொல்லியாச்சு. அப்போ கூட இன்னும் விளக்கம் புரியாமல் இருந்தீங்கன்னா எப்படி? இப்போ நம்ம பிரதர் கேப்ரியல் இங்கே நிற்கிறாரு. இவர் பிறக்கும் போது என்னவா பிறந்தாரு? ஆதாமுக்குள்ள பிறந்த பொழுது இவர் பேர் என்னது? கோதண்டபாணி. இந்த கோதண்டபாணி இயேசுவை ஏற்றுக்கிட்டு என்னவா மாறிட்டாரு? ஏபிரியலா மாறிட்டாரு. இப்போ ஏபிரியலா மாறி பரிசுத்தவானா மாறி பரலோகவாசியா மாறி வெள்ளையும் சொல்லையுமா மாறிட்டாரு. நான் வெள்ளைக்கு விரோதி இல்லை. உடனே ஒரு மாதிரி பார்க்காதீங்க. விளங்குதா? இயேசுவை ஏற்றுக்கிட்டு இவர் என்னவா மாறிட்டாரு? பரிசுத்தவானா மாறிட்டாரு. இப்போ இந்த பரிசுத்தவான் பாவம் செஞ்சிட்டாரு. பாவம் செஞ்சிட்டாருன்னா பாவி ஆயிடுவாரா? இங்க வாங்க பிரதர் கிறிஸ்டோபர், இப்படி வாங்க. உங்களுக்கு தான் புரிய வைக்கணும் அதை. வாங்க கிட்ட வாங்க, சீக்கிரம் டக்குன்னு வாங்க. இப்போ இவர் பிறக்கும்போது கோதண்டபாணி கேப்ரியலா மாறிட்டாரு. இப்போ கேப்ரியல் பாவம் செஞ்சிட்டாரு. பாவியாவாரா? ஏன் பாவியாக மாட்டாரு? இவர் இயேசுவை ஏற்றுக்கிட்டாரு. ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கிட்டு இவர் ஆண்டவர் பிள்ளையா மாறிட்டாரு. அப்புறமா என்னவா மாறிட்டாரு? நீதிமானா மாறிட்டாரு, பரிசுத்தவான் ஆயிட்டாரு. இவர் பாவம் செஞ்ச உடனே பாவி ஆக மாட்டாரு. ஏன் பாவம் செஞ்ச உடனே பாவி ஆக மாட்டாரு? இவர் பாவி ஆகணும்னா இவர் செத்து போய் இன்னொரு கோதண்டபாணியா பிறந்தாதான் யாரு? பாவி. அதே போல நீங்களும் அப்படிதான். ஞானஸ்நானம் எடுத்து பாவம் செஞ்சிட்டீங்க, பாவியாக முடியுமா? முடியாது. ஏன் பாவியாக முடியாது? நீங்க பாவத்துல பிறந்தாதான் யாரு? பாவி. பாவம் செஞ்சதுனால நீங்க யாரு கிடையாது? பாவி கிடையாது. அதனால மறுபடியும் செத்து போய் இன்னொரு பாவத்துல நீங்க பிறக்க போறீங்களா? இல்ல. மறுபடியும் இங்கிருந்து மறுரூபமாக்கப்பட போகிறோம். எத்தனை பேர் மறுரூபமாக்கப்பட போறீங்க? நம்ம எல்லாரையும் கர்த்தர் மறுரூபமாக்க போகிறார். ஆகவேதான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ரைட். இப்ப எதுக்கு இவரை நிக்க சொன்னேன்? இவர் இயேசுவை ஏத்துக்கிட்டு என்ன பாவம் செஞ்சாலும் பாவியாக முடியாது. அப்படின்னா இயேசுவை ஏத்துக்கிட்டு இவர் என்ன ஆயிட்டாரு? நீதிமான் ஆயிட்டார். அந்த நீதிமான் எப்படி ஆனாரு? ரோமர் 3:25 என்ன சொல்லுது? இலவசமாய் கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். இலவசமா நீதிமான் ஆயிட்டாரு. ரோமர் 5:17 என்ன சொல்லுது? கிருபையின் பரிபூரணத்தையும் நீதி ஆகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள். அதனால இலவசமா ஈவா கர்த்தர் இவரை என்னவா ஆக்கிட்டாரு? நீதிமான் ஆக்கிட்டாரு. அதனால இவர்
பாவம் செய்யறதுனால இவருடைய ஸ்தானம் பாவியா மாறாது. விளங்குதா? இவர் எப்படி மாறிட்டாரு? நீதிமானா கர்த்தர் இவர் என்ன செஞ்சிட்டாரு? மாத்திட்டார். எத்தனை பேர் இந்த இடத்துல நீதிமானா இருக்கிறீங்க? நீதிமான்கள் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். இப்போ 1 தெசலோனிக்கர் 5:22-23 மறுபடி படிங்க. நீதிக்கு அடிமையான இவர் மறுபடி பாவியாகவே முடியாது. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். அதனால இயேசு உங்களை பாதுகாத்து பரலோகம் கொண்டு போறாரா, இல்ல நீங்க உங்களை ஆயத்தமாக்கி பரலோகம் போக போறீங்களா? இன்னொரு வசனம் படிங்க. யூதா நிருபம் 28 படிங்க. வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும். நான் மடமட படிச்சிட்டேன். வழுவாதபடி உங்களை காக்கவும் அவருடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே நீங்க பயந்து பயந்து போவீங்கன்னு போட்டிருக்குதா? எல்லாரும் படிங்களேன். மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாக. உங்களை ஆண்டவர் மாசற்றவர்களா நிறுத்துறாரு. ஹலோ, உங்களை பார்த்தா உங்களை மாதிரி எவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிறீங்கன்னு உங்க உள்ளத்துல தெரியும். ஆனா ஆண்டவர் இயேசுவின் ரத்தத்தினால சுத்திகரிக்கப்பட்டு உங்களை ஆண்டவர் எப்படி பார்க்கிறாரு? மாசற்றவர்களாக நம்மை பார்க்கிறார். ஹல்லேலூயா. மாசற்றவர்களாக நம்மை பார்த்து அந்த பரலோக பாக்கியத்தை நமக்கு கர்த்தர் எப்படி கொடுக்கிறார்? இலவசமாக ஈவாக கொடுக்கிறார். இப்போ நம்ம சம்பவத்துக்கு வருவோம். ஆண்டவர் இயேசு வருகிறதுக்கு முன்னால என்னென்னலாம் நடக்கும்னுட்டு நிறைய காரியங்களை நம்ம சுருக்கமாக நான் மடமட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். மத்தேயு சுவிசேஷத்தில் 24ஆம் அதிகாரத்தில் இயேசு வர்றதுக்கு முன்னால இயேசு சொன்ன உதாரணம் 2. ஒன்று சொன்னார், எருசலேம் தேவாலயம் இடிக்கப்படணும். ரெண்டாவது என்னது? இஸ்ரவேல் நாடு என்ன செய்யணும்? இஸ்ரவேல் நாடு உருவாகணும். அது உருவாயிடுச்சு. அது உருவான உடனே அங்கே மத்தேயு 24:33 சொல்லுகிறது, இவைகளெல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். இதுக்கு இடையில இன்னொன்று இருக்குது. ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார்? அங்கே தான் இருக்குது. பாழாக்கு மறுவறுப்பு. பாழாக்கு அருவறுப்புன்னு சொல்லி என்னது? பாழாக்கு அருவறுப்புனா அந்த அந்தி கிறிஸ்து எருசலேம் தேவாலயத்தில் உட்கார்ந்து இருக்கும் போது அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் யார் வர்றது? இயேசு கிறிஸ்து வருவார். கவனிக்கிறீங்களா? ஆனால் 2 அடையாளம் முடிஞ்சு போச்சு. என்ன 2 அடையாளம்? இஸ்ரவேல் நாடு உருவாகணும். அடுத்தது என்னது? எருசலேம் தேவாலயம் இடிக்கப்படணும். அடுத்தது எருசலேம் தேவாலயம் மறுபடி கட்டப்படணும். அது இருக்குல்ல, மறுபடி கட்டப்பட்ட அந்த எருசலேம் தேவாலயத்தில் தான் யார் வர்றது? அந்தி கிறிஸ்து வந்து உட்காருவான். சரி, இதே சம்பவத்தை லூக்கா 21 இருக்கு. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் என்ன செய்யுங்கள்? நிமிர்ந்து பார்த்து. உங்கள் மீட்புனா என்னது? சரீர மீட்பு. உங்கள் சரீரத்தையும் என் சரீரத்தையும் கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? மீட்க போகிறார். எத்தனை பேருடைய சரீரம் மாறப்போகுது? இல்லை இந்த உலகத்தில் இருக்க போறீங்களா? நீங்க நினைச்சாலும் இருக்க முடியாது. இயேசு சீக்கிரம் வரப்போறார். நம்ம எல்லாரும் என்ன செய்ய போகிறார்? மறுரூபமாக்க போகிறார். உங்கள் மீட்பு சமீபமா இருக்கிறதினால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து அதை சொல்லிட்டு அங்க கடைசியில் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வந்து என்ன சொல்லுது? முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே என்ன செய்வான்? சரி, அந்த முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவன் சொன்னது எங்க சொன்னார் ஆண்டவர்? அந்த அந்தி கிறிஸ்து காலம் வரும்போது முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவன் தான் என்ன செய்வான்? ரட்சிக்கப்படுவான். ஆனா ஒரு சில ஆள் என்ன செய்யும்? சம்பந்தம் இல்லாம சொல்லும், முடிவு பரியந்தம் நிலை நின்னதான் நீ என்ன செய்வ? ரட்சிக்கப்படுவ. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீ சாகும் போது பாவம் செய்யாதவனா பரிசுத்தமா இருந்தாதான் ரட்சிக்கப்படுவன்னு சொல்லி கொடுக்குறாங்க. நீங்க சாகும்போது பாவம் செய்யாம பரிசுத்தமா இருக்க முடியுமா?
நல்லா இருக்கும்போதே பரிசுத்தமாக பாவம் செய்யாமல் இருக்க முடியல, சாகும்போது நேர்ந்துருவீங்களா நீங்கள்? முதல்ல பரிசுத்தன்றது நீங்கள் பாவம் செய்யாததுனால உங்களுக்கு கிடைக்கல. பரிசுத்தன்றது எப்படி கிடைச்சது? அது ஏற்கனவே நம்ம பார்த்தோம். எபேசியர் 5:26 பார்த்தோம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை சுத்தமாக்கும். யோவான் 17:17 பார்த்தோம். இயேசுவின் வார்த்தை தான் நம்ம என்ன செய்கிறது? சுத்தமாக்குகிறது. அதுக்கு மேலே இன்னொரு வசனம் இருக்குது, 1 யோவான் 1:7. அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை சகல பாவங்களையும் நீக்கி நம்ம என்ன செய்யும்? சுத்திகரிக்கும். சரி, உங்கள் சுத்திகரிப்பின் அளவு என்னது? வாட் இஸ் த லெவல் ஆஃப் யுவர் கிளென்சிங்? கவனிக்கிறீங்களா? உங்கள் சுத்திகரிப்பின் அளவு எவ்வளோங்க? ஹவு மச் யூ பீன் கிளென்ஸ்ட்? கவனிக்கிறீங்களா? எவ்வளோ சுத்தமாக்கப்பட்டிருக்கிற? எவ்வளோ சுத்தமாக்கப்பட்டிருக்கிறீங்க? ஹலோ பிரதர், எவ்வளோ சுத்தமாக்கப்பட்டிருக்கிறீங்க? You are as clean as the blood of Jesus. சொல்லுங்க, I am as clean as the blood of Jesus. சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் எவ்வளவு தூய்மையாக இருக்கிறதோ அவ்வளவு தூய்மையாக ஆண்டவர் இயேசு என்னை மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்தமாக்கப்பட்ட மனுஷனை எந்த சக்தியும் நம்மை கரைப்படுத்தவே முடியாது. கவனிக்கிறீங்களா? இந்த உலகம் நம்ம என்ன செய்ய முடியாது? கரைப்படுத்த முடியாது. பாவம் நம்ம என்ன செய்ய முடியாது. ஏன்னா நம்முடைய ஆவியை என்ன செஞ்சிட்டார்? ஆண்டவர் ரட்சித்துட்டார். இந்த ஆவியில் என்ன செய்ய முடியாது. இந்த ஆவிக்குரிய மனுஷன் கரைப்படவே முடியாது. ஆண்டவர் இயேசுவின் வருகையில் எல்லாரும் காணப்படுவோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா? மறுபடியும் 5. வானத்தில் வானத்தில் நடுவானத்தில் இயேசுவின் கைகளில், பரமன் இயேசுவின் என் கண்களில் உள்ளத்தில் நிறைந்து நிற்கும். என் கண்களில் உள்ளத்தில் நிறைந்து நிற்கும்.